வணக்கம். நான் உங்கள் உமா. செல்லை எடுத்து சரி பார்க்கலாம், எதனா ஒரு நல்லதா செய்திய பார்க்கலாம், நாட்டு நடப்பு பத்தி தெரிஞ்சுக்கலான்னு செல்லு எடுக்கும்போதே கொலை, கொள்ளை, பாலியல் தொல்லை அதிகமாகுதுங்க. வர வர நாட்டில் அதிகமாகுது. பச்சை குழந்தைங்க என்னடா பண்ணுச்சு உங்களுக்கு? என்னடா பாவம் செஞ்சுச்சு? அப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு நீங்களாம் நாட்டை நான் முன்னேறதுக்காக நீங்கள் கைது செஞ்சு போய் உக்காந்துக்கிறீங்களா சிறையில்? பெற்றவங்க எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும் அணுவா, அதனுடைய ரேகம் எப்படி நடுங்கியிருக்கும், பெற்றவங்களுடைய கஷ்டம் எப்படி இருந்திருக்கும். எனக்கு ஒன்று புரியல. அரசாங்கம் கூட ஏன் தண்டனை கொடுத்தா என்ன? பொதுமக்கள்கிட்ட பப்ளிக்கில் தண்டனை கொடுத்தா என்ன? பெற்றவங்க முன்னாடி கொடுத்தா என்ன? அதுவே அவங்களுக்கு ஒரு 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 தெம்பாக இருக்கும். தெம்புனா எப்படி? குழந்தைய பறி கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம குழந்தைய சிதைச்சவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சுன்ற ஒரு கொஞ்சம் தெம்பு இருக்கும். ஆனால் அது ஏன் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்க? அவங்கன்னா நாட்டுக்கு நான் அவ்வளோ முக்கியமானவங்களா? நாட்டை அவ்வளோ முன்னிறுத்துறவங்களா அவங்களா? தயவு செய்து அதிகாரம் வச்சுருக்கிறவங்க அவங்கள நடு ரோட்டில் வச்சு அவங்கள சுடுங்க. பெற்றவங்க முன்னாடி வச்சு சுடுங்க. பப்ளிக்கில் மக்கள் இருகரம் கூப்பி வரவேற்பாங்க. அதை யாரும் தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. தயவு செய்து அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுங்க. அடுத்து வரவன் யோசிக்கணும். அடுத்தடுத்து நினைக்கிறவனே ஈரக்குள்ள நடுங்கணும். நாம் அந்த மாதிரி வேலைக்கு போகக்கூடாது, நம்ம உயிர் நம்மக்கிட்ட இருக்காதுன்ற மாதிரி அப்படியே பயப்படணும். அப்படியே அந்த கொலை நடுங்கிற மாதிரி பண்ணுங்க தயவு செய்து. இது அரசாங்கம் மட்டும்தான் பண்ண முடியும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இதை பண்ணாதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன பார்க்குற எங்களுக்கே அப்படியே ரத்தம் கொதிக்குது. பெற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பச்சை குழந்தை எப்படி துடிச்சிருக்குன்னு பாருங்கள். தயவு செய்து தண்டனையை கொடுங்க. நடு ரோட்டில் வச்சு அவனுங்கள சுடுங்க. அந்த புறம்போக்கு பசங்களை சும்மா விடாதீங்க. தயவு செய்து சுடுங்க. அவனுங்கள விடாதீங்க.